விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எனவேதான் ஆண்டவர் நம்மை பார்த்து அடிக்கடி சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசத்துல சோர்ந்து போயிடாத, நீ விசுவாசி, அது நடக்கும். இந்த மாசத்துல என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும்? ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்ல, நீ விசுவாசி. தொடர்ந்து உங்களை துன்பப்படுத்துகிற அந்த முழங்கால் வலி உங்களை விட்டு விலகாதா? கையில முழங்கால்ல கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்துல இந்த வலி வரவே கூடாது சொல்லிப்பாரு விசுவாசத்தோடு. எல்லளவும் அவிசுவாசம் வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இயேசுவின் நாமத்தினால வலி விலகணும். எப்படிங்க போகும்? ஆனால் முதலாவது நீ என்ன செய்யணும்? கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்து உனக்கு எந்த இடத்துல அந்த வலி விலகாமல் இருக்கிறதோ அந்த வலியில கையை வை. அந்த இடத்துல கையை வச்சு சொல்லிக்கிட்டே இரு, இயேசுவின் நாமத்தினால இந்த வலி என்னை விட்டு போகணும்.